வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாடலோட ஷேடோ வந்து ஃப்ளோரில் ரியலிஸ்டிக்காக அப்பியர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மாடல் இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் எல்லோ சூஸ் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இங்கே சன் வருதுன்னு வச்சுக்கலாம், இதான் சன்னுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து சன்லைட் இப்படி பட்டா இந்த மாடலோட ஷேடோ வந்து எங்கே வரும் அப்படின்றது நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் அதை பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும் பேக்ரவுண்ட் இல்லாமல். இப்போ Ctrl J கொடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்து நியூ லேயரில் கொண்டு வந்தாச்சு. அகைன் Ctrl J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு டூப்ளிகேட் பண்ண லேயரில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை ரீநேம் பண்ணிக்கிறேன் ஷேடோன்ட்டு. தென் மேலே இருக்க லேயரை வந்து மாடல்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். எதுக்காக ரெண்டு டூப்ளிகேட் பண்ணுறோன்னா இந்த லேயரை வந்து நம்ம ஷேடோவாக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் 3D ஒர்க் ஸ்பேஸில் போய். ஸோ இதில் இருக்க மாடல் இமேஜ் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். அதை ஹைட் பண்ணுறதுக்கு தான் மேலே மாடல்னு இன்னொரு லேயர் நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஷேடோ லேயரில் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மாடல் செலக்ட் ஆகும். இங்கே வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லேயரில் பிளாக் அப்ளை ஆகிடுச்சு. மேலே இருக்க லேயரை ஹைட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபுல் பிளாக்காக இருக்குது. இப்போ Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள மாடல் லேயரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடோ லேயரில் தான் ரியலிஸ்டிக்கான ஷேடோ பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ 3D எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரம் செலக்டட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இந்த மாதிரி 3D ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்ச லேயர் தான் இது. பட் லேயர்ஸ்க்கு பக்கத்து டேப்பில் 3Dன்ற டேப்பில் இருக்கும். ஸோ இதில் அப்படியே மேலே போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இல்லைன்னா விண்டோவில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்துன்னு இருக்குல்ல, இதை வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஷேடோ இங்கே கிரியேட் ஆகிருக்குல்ல, இந்த ஷேடோ வந்து கரெக்டாக இங்கே லைட் வந்தால் இங்கே எப்படி கொண்டு வரதுன்னு பண்ணலாம். இங்கே இன்ஃபைனைட் லைட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட் ஆங்கிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ வந்து மூவ் ஆகும். இப்போ நமக்கு லைட் இங்கே வந்துருக்குன்னா ஸோ நமக்கு ஷேடோ வந்து இப்படி போகுது. இப்போ இதுவே லைட் வந்து இங்கேருந்து வருது அப்படின்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து லைட் வருது அப்படின்னா ஷேடோ வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம சன் இங்கே இருக்க மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து மேலே இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பிகாஸ் சன் வந்து கிட்டக்க இருக்க மாதிரி. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சன் வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லாங் ஷேடோ கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பக்கத்தில் இருக்க லேயர் ஸ்டாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேடோ 3D லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் 3Dன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேயர் வந்து ராஸ்ட்ரைஸ் ஆகிடும். இப்போ இந்த ஷேடோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதை வந்து பிளர் பண்ணணும். ப்ளஸ் இந்த மாடலை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு அவுட்லைன் வருது. ஷேடோ ஹைட் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஷேடோ லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோ வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளரியாக வேணும் அப்படின்றத இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷேடோ லேயருக்கு ஒரு லேயர் மாஸ்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு மேக் ஷூர் இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கணும். மாடலை ஜூம் பண்ணி இந்த மாடலோட அவுட்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஷேடோ கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.